ஓகே, லெட் மீ டெல் யூ சீக்ரெட் அபவுட் த லைஃப். இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த ஃபேஸில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ப்ரோக் ஆகிருந்தாலும் சரி, எத்தனை வாட்டி லாஸ்ட் ஆகிருந்தாலும் சரி, ஒரு பிக்கஸ்ட் டவுன்ஃபாலில் இருந்தாலும் சரி, தட்ஸ் நோ மேட்டர். பட் வாட் த ரியல் மேட்டர் இஸ், நீங்கள் இப்போ எப்படி உங்களை பார்க்குறீங்க அப்படின்றது தான். இந்த உலகத்திலே நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணீங்கன்னா அண்ட் இந்த வேர்ல்டு அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஹவு டு எம்படி திஸ் கான்ஃபிடென்ட். நாங்கள் வந்து யூஸ்லெஸ்ஸான டிப்ஸோ ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் அரோகன்ஸ் வேல்யூ எதுவுமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ண வரல. ஐ ஜஸ்ட் கம் ஹியர் டு கிவ் யூ எ கான்ஃபிடென்ட் அண்ட் த பிக்கஸ்ட் பிலீஃப். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் எம்பரஸ் த பிலீஃப். ஒரு பவர்ஃபுல்லான கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பிலீஃப்ல இருந்து தான். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நம்மளால செய்ய முடியாது, நம்ம தகுதிக்கு மீறினது நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது தான், உங்கள் தகுதிக்கு மீறினது தான். பட் யூ ஆக்ட் அஸ் யூ ஆர் த பெஸ்ட். நம்மளால அது முடியும், கண்டிப்பாக அதை செஞ்சிருவேன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சிருவீங்க. சிம்பிள், அவ்வளோதான். நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் மேஸ்ட்ரி நாட் பர்ஃபெக்ஷன். நான் இங்கே வந்து நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு ஆக்ட் பண்ண சொல்கிறது வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சிடணும், எந்த இடத்துலையும் நம்ம ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கக்கூடாது, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும், அப்படி எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்டட் தான் இருப்போம், ப்ரொகாஷனேட் பண்ணுவோம் தான். பட் அதுதான் டே, அதுதான் லைஃப். ஓகே, நம்ம ஒரு ஹாஃப் டே வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஹாஃப் டே நம்ம ப்ரொடக்டிவ் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத, அந்த ஹாஃப் டே நம்ம பெஸ்ட் நமக்கு கொடுக்குறது, அப்படி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். ஓ, நான் பெஸ்ட் மீன் பண்றது வந்து இங்க வந்து ஃபெயில் ஆகாம, ப்ரொஃபஷனேட் ஆகாம, பர்ஃபெக்டா இருக்கிறது அப்படின்றது கிடையாது, கன்சிஸ்டன்டா இருக்கிறது. ஓகே, தென் பீயிங் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் நம்ம எங்கேருந்து வருது? நம்ம இன்னர் பிலீஃப்ல இருந்தா. நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் கான்ஃபிடென்ட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம சைலண்டால கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒரு கான்ஃபிடென்ட் எங்க உருவாகுது? உங்க ஆக்ஷன்ல இருந்து, உங்க எக்ஸ்பிரஷன்ல இருந்து, உங்க போஸ்டர்ல இருந்து. ஸோ டாக் வித் பர்பஸ். தேவையில்லாம எதுவுமே பேசாதீங்க. ஒரு சைலண்டோட பவர்னா, ஒரு சைலண்டால எப்படி நம்ம வந்து ஒரு அன்பிரேக்கபிள் டிசிப்ளினை உருவாக்கலாம், எப்படி ஒரு அன்பிரேக்கபிள் கான்ஃபிடென்ட் உருவாக்கலாம்ன்றத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பேசியிருப்போம். அதோட லிங்க் நாங்கள் ஐ பட்டன் தடவை வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட், டிஃபீட் செல்ஃப் டவுட். செல்ஃப் டவுட்ன்றது நம்ம ஹியூமன் பீயிங் இருக்கிறது தான். இதை எப்படி நம்ம டிஃபீட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க பர்பஸ் என்னன்றத வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். உங்க கோல் என்ன, உங்க டார்கெட் என்னன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம கோலுக்கு நம்ம டார்கெட்டுக்கு நடுவில் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சாலே போதும். இந்த கோலை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் பண்ணலாம். நீங்க உங்க கோல் நோக்கி ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்கும் போது ஒரு ஸ்டெப்பாக வந்து உங்களோட செல்ஃப் டவுட் வந்து பிரேக் ஆகினே வரும். செல்ஃப் டவுட் வந்து கம்மியானே வரும், உங்க கான்ஃபிடன்ட் வந்து பூஸ்ட் ஆகினே போகும். நான் பீயிங் த பெஸ்ட்னு சொல்றது வந்து ஒரு ஹை வேல்யூட் மேனா நீங்க வந்து வாழணும். கன்சிஸ்டன்சி பில்ட்ஸ் கேரக்டர், கேரக்டர் பில்ட்ஸ் எக்ஸ்பெக்ட். தென் டோன்ட் ஃபியர். ஃபியர் ஃபர்ஸ்ட் நமக்கு எதுக்கு வருது? நம்ம எல்லாமே ஒரு ஸ்டம்பிளா இருப்போம், நம்ம என்ன ஒரு வேலை செஞ்சு நமக்கு வந்து அப்டாக்கிள்ஸ் வரும். பட் நீங்க எல்லாம் வந்தா வந்து பயப்படக்கூடாது, ஹாப்பி தான் ஆகணும். ஏன்னா வந்து அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க உங்க கோலை நோக்கி ஒர்க் பண்ணும்போது அங்க நீங்க ஃபெயில் ஆகுறீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். ஒரு அப்டாக்கிள்ஸ் வருது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். அதுல இருந்தா நம்ம லேர்ன் பண்ண முடியும், அதுல இருந்தா நம்மள அப்கிரேட் பண்ண முடியும், அதுல இருந்தா நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சக்சஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டா எந்த ஒரு அப்டாக்கிள்ஸ் இல்லாம நம்ம வந்து ஜெயிச்சுனா நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஸோ என்ஜாய் யுவர் அப்டாக்கிள்ஸ் அண்ட் பீயிங் கிராட்டிடியூட். நீங்க என்ன ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்றீங்கன்னா அதே மாதிரி ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து எனக்குமே செல்ஃபிஷா இருக்க மாட்டான். செல்ஃபிஷ்னா அவன் நாலேஜ் வந்து அவனே வச்சிருக்க மாட்டான், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவான், மற்றவங்களுக்கு ஃபீட் பண்ணுவான். ஒரு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் எங்க இருக்கும்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம கிட்டே ஒரு செட் ஆஃப் நாலேஜ் வச்சிருந்தா நோ யூஸ். ஸோ ஹெல்ப் அதர்ஸ் டு க்ரோ ஹை. நீங்க வந்து உங்க சரௌண்டிங் இருக்கிற பீப்பிளையோ ஆர் இப்போ இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள பீப்பிளையோ க்ரோ ஹெல்ப் பண்ணும் போது உங்களோட உண்மையான க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அண்ட் லாஸ்ட் இஸ் டோன்ட் டிஃபெண்ட் வித் யுவர் செல்ஃப். இப்போ நீங்க என்ன ஒரு கோல் செட் பண்ணிக்கிறீங்க, அந்த கோல் உங்களால் செய்ய முடியும்னா நீங்க வந்து உங்களே டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து ஹானஸ்டா இருக்கணும். இது நம்மளால செய்ய முடியல, விஷயம் நம்ம செய்யணும், அதை நம்ம செய்யலைன்னா நம்மளே நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து நம்மளால செய்ய முடியல, இதை வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ணணும். நம்ம ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம்ல சீட் பண்ற மாதிரி இங்க சீட் பண்ணி எந்த விஷயம் கிடையாது. உங்ககிட்ட வந்து நீங்க ஹானஸ்டா தான் கண்டிப்பா க்ரோ ஆக முடியும். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். See you on next video. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.